வணக்கம் நண்பா. சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா, ஆனா கையில பெரிய முதலீடு இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. முதலீடே இல்லாம, இல்லனா ரொம்ப ரொம்ப கம்மி முதலீட்டுல எப்படி லாபம் பார்க்கறதுன்னு சில சூப்பரான ஐடியாஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். சரி, நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். உண்மையிலே பெரிய முதலீடு இல்லாம ஒரு தொழில ஆரம்பிச்சு அதுல ஜெயிக்க முடியுமா? இல்ல இதெல்லாம் சும்மா பேச்சுந்தானா? வாங்க, இதுக்கான பதில பாத்துரலாம். பதில் என்ன தெரியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா உங்க உண்மையான மூலதனம், அதாவது உங்க கேபிட்டல், நீங்க பேங்க்ல வச்சிருக்கிற பணம் இல்ல, அது உங்ககிட்ட இருக்கிற திறமையும் நீங்க செய்ய போற வேலை மேல இருக்கிற ஆர்வமும் தான். இந்த ரெண்டு விஷயம் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. சரி, இத மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியம். அதனால இந்த துறையில எப்பவுமே டிமாண்டுக்கு பஞ்சமே இருக்காது. இது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்கிறது ஃபுட் கேட்டரிங். இது ஒரு எவர்கிரீன் பிசினஸ் ஐடியாங்க. சின்னதா வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன், ஆஃபீஸ் மீட்டிங் இல்ல பர்த்டே பார்ட்டின்னு ஆரம்பிச்சு மெதுவா உங்க பிசினஸை வளர்க்கலாம். ஏன் கேட்டரிங் ஒரு நல்ல சாய்ஸ்னு சொல்றேன்னா, ஒன்னு, இதுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். ரெண்டாவது, உங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வேலை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா, பெருசா பாத்திரமெல்லாம் வாங்காம வீட்ல இருக்கிறத வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். முதலீடு ரொம்பவே கம்மி. அடுத்து, இந்த காலத்துக்கான ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஐடியா கிளவுட் கிச்சன், அதாவது டெலிவரி மட்டும் பண்ற ரெஸ்டாரண்ட். மக்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பெரிய இடம், டேபிள் சேர்னு எதுவுமே தேவையில்லை. இதனால வாடகை செலவு அவ்வளவு கம்மியாகும். கிளவுட் கிச்சனோட மொத்த கான்செப்ட்டுமே ஆன்லைன் டெலிவரி தான். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சின்ன கிச்சன் ஸ்பேஸ் மட்டும்தான். ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி ஆப்ஸை சரியா பயன்படுத்தினா போதும், நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஏகப்பட்ட கஸ்டமர்ஸை ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு பேக்கிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்குமா? கேக்கு, குக்கீஸ்லாம் சூப்பரா செய்வீங்களா? அப்போ இந்த ஐடியா உங்களுக்காகவே தான். ஆன்லைன் பேக்கரி. உங்க ஹாபிய ஒரு வருமானம் வர்ற தொழிலா மாத்துறதுக்கு இதுதான் சரியான டைம். யோசிச்சு பாருங்க, உங்க கிச்சன்ல இருந்தே சுட சுட கேக், குக்கீஸ் செஞ்சு உங்க ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு போட்டோஸ் போட்டாலே போதும், ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்த இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எங்களை இன்னும் பெட்டரா கண்டென்ட் கொடுக்க மோட்டிவேட் பண்ணும். சரி, ஃபுட் பிசினஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ வாங்க நேரா ஆன்லைன் உலகத்துக்குள்ள ஒரு டைவ் அடிப்போம். இன்டர்நெட்டை பயன்படுத்தி எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான வழிகளை பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்கறது டிராப் ஷிப்பிங். இது ஒரு சிம்பிளான மாடல். அதாவது, நீங்க ஒரு ஆன்லைன் கடையை மட்டும் ஓபன் பண்ணுவீங்க. ஆனா பொருளை ஸ்டாக் பண்றதோ, பேக் பண்ணி அனுப்புறதோ உங்க வேலையில. அதெல்லாம் சப்ளையரே பார்த்துக்குவாங்க. உங்க வேலை கஸ்டமரை கொண்டு வந்து சேல்ஸ் பண்றது மட்டும்தான். சூப்பரா இருக்குல்ல? அடுத்ததா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது இன்னும் சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பத்தி உங்க யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க பேசுறீங்க. உங்க லிங்க் மூலியமா யாராவது அந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அவ்வளவுதான். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. டிராப் ஷிப்பிங்ல பொருளோட விலையை நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. கஸ்டமர் ஏதாவது கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். ஆனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. கஸ்டமரை அந்த கம்பெனி வெப்சைட்டுக்கு அனுப்பிவிட்டா போதும். சோ இதுல எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நீங்க தான் யோசிக்கணும். இப்போ இந்தியாவில் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சும்மா ராக்கெட் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங், ஸ்டைலிங் இதுல எல்லாம் ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரு சின்னதா ஆன்லைன் பொட்டிக் ஆரம்பிக்கிறத பத்தி கண்டிப்பா யோசிக்கலாம். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஓகே, இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற திறமையை வச்சு எப்படி ஒரு சர்வீஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எல்லா பிசினஸுமே ஆன்லைனுக்கு வந்தாகணும். ஆனா நிறைய சின்ன கம்பெனிகளுக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு சோஷியல் மீடியா, வெப்சைட் பத்தி எல்லாம் தெரியும்னா இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்து நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். அவங்களுக்காக சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். இல்ல கூகுள்ல அவங்க பேர் முதல்ல வர்றதுக்கு SEO பண்ணலாம். இல்லனா அவங்க பிசினஸ்க்காக நல்ல கண்டென்ட் எழுதி கொடுக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்கு. அடுத்தது ஃப்ரீலான்சிங். இது ஒரு பெரிய உலகம். உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நீங்க தனியா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். யாருக்கும் நீங்க பதில் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே பாஸ். இப்போதைக்கு ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிற ஸ்கில்ஸ் என்னன்னா, நல்லா எழுத தெரியுமா, இல்ல கிராஃபிக் டிசைனிங் தெரியுமா, இல்லனா ஆப், வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுவீங்களா? இதுல எது தெரிஞ்சாலும் சரி, ஆன்லைன்ல உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா? அது மியூசிக்கா இருக்கலாம், கணக்கு பாடமா இருக்கலாம், இல்ல ஜாப்பனீஸ் மொழியா கூட இருக்கலாம்.
எதுவா இருந்தாலும் சரி, உங்க அறிவ ஆன்லைன் மூலமா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல வருமானம் ஈட்ட முடியும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனா ஐடியா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா சில முக்கியமான குணங்களும் நமக்கு தேவை. அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா ஆகணும்னா இந்த 4 விஷயத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல தன்னம்பிக்கை, 2வது விடாமுயற்சி, அதாவது தோத்துட்டாலும் திரும்ப எந்திரிக்கணும், 3வது கிரியேட்டிவிட்டி, எப்பவும் புதுசா யோசிக்கணும், கடைசியா மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 இருந்தா வெற்றி நிச்சயம். இப்போ பால் உங்க கோட்ல இருக்கு. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண இந்த ஐடியாக்கள்ல எந்த ஐடியா உங்க மனசுல ஒரு பொரிய தட்டி விட்டுருக்கு? எதை வச்சு உங்க பிசினஸ் பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்க எண்ணங்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட பதிலையும் படிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.